ஜனநாயகன் சர்டிஃபிகேட் இஷ்யூ. சென்சார் போர்டு சான்றிதழ் கொடுக்க மறுத்துட்டாங்க. அது சம்மந்தப்பட்ட தீர்ப்பும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. சர்டிபிகேட் கொடுக்காததுக்கு முக்கியமான காரணமா சொல்றது மத நல்லிணக்கத்துக்கு எதிராக ஒரு சில காட்சிகளை வந்துட்டு விழிப்புணர்வுங்கிற பேர்ல திணிச்சிருக்காங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதுவும் இல்லாம அந்த படத்துல நிறைய வன்முறை காட்சிகளும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த வன்முறை, இந்த மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லும் போதே கண்ணை மூடி நம்ம சொல்லிடலாம் இதுக்கு பின்னாடி கண்டிப்பா பிஜேபி தான் இருக்குன்னு. பிஜேபி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வேற வேலை இல்லையாங்கிற மாதிரி ஒரு குரூப் வந்துட்டு யூடியூப்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பா நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்துக்கு பின்னாடி பிஜேபி கண்டிப்பா இருக்கு. இதன் மூலமா விஜய் அவர்களை மிரட்டி அவங்க வழிக்கு வந்து வர வைக்கலாங்கிற மாதிரியும் அவங்க பிளான் பண்றாங்க. அது கண்டிப்பா நடக்காதுங்கிறது தான் உண்மை. நம்ம இந்த இஷ்யூல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வகையில நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இதுவரைக்கும் இந்த திமுக அரசு விஜய் அவர்களை பிஜேபியோட பி டீம், பிஜேபி தூண்டுதல் பேர் தான் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாருங்கிற மாதிரி பொய் பிரச்சாரம் மக்களிடையே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு இன்னையோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றியை நம்ம சொல்லியே தான் ஆகணும். இந்த சென்சார் போர்டு இஷ்யூ மூலமா பிஜேபி கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரெண்டு விஷயத்தை வந்து சொல்ல வருது. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கட்சிகள், அது திமுக இருந்தாலும் சரி இல்ல மற்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, அவங்க எங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் தாவேகாவும். தாவேகா கூட கள்ள உறவு வச்சுக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அடுத்ததா ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதுதான் முக்கியமான விஷயம். நான் தமிழ்நாட்டுக்குள்ள கண்டிப்பா இப்போதைக்கு வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களோட மனசுல பிஜேபிக்கு இப்போதைக்கு இடம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா என்னோட பேரை சொல்லி வரவும் போறவனுக்கெல்லாம் பச்சை குத்தி பிஜேபி எதிர்ப்பு அரசியல் மட்டுமே பண்ணி மக்களுக்கு பண்ண வேண்டிய நலத்திட்டங்களை முழுசா பண்ணாம மக்களை ஏமாத்தி எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாம்னு நினைக்கிற திமுக அரசுக்கு இனி உங்களுடைய இந்த பாச்சா பலிக்காதுங்கிற மாதிரியும் ஸ்ட்ராங்கா சொல்லுது. எங்களை எந்த ஊரு அக்செப்ட் பண்ணுதோ அங்க நாங்க ஆட்சி நடத்திக்கிறோம். ஆனா உங்க ஊர்ல நீங்க ஆட்சி நடத்தணும் அப்படின்னா உங்களோட மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு நீங்க ஆட்சி நடத்திக்கோங்கிற மாதிரி தான் சிம்பாலிக்கா அவங்க சொல்லியிருக்காங்க. உனக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ணி நீ ஜெயிச்சுக்க. எனக்கும் தாவேகாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பிஜேபி டைரக்டா சொல்ற மாதிரி தான் இந்த இஷ்யூ அமைஞ்சிருக்குங்கிறது தான் உண்மை. சோ இன்னிலிருந்து திமுக எனும் அரசுக்கு கண்டிப்பா நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குங்கிறதும் உண்மை. கண்டிப்பா ஜனநாயகன் படம் இன்னைக்கு இல்லைனாலும், அதாவது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். அந்த அன்னைக்கு இதை விட பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணுவாங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த படத்தோட வசூலை பிரேக் பண்ணிடலாம், இந்த படத்தோட சாதனையை முறியடிச்சிடலாங்கிற திமுகவின் கனவு இன்னையோட தகர்க்கப்பட்டது. இனி ஜனநாயகன் படம் ஒரு தேதியில தனியா வரும். அப்போ அந்த படக்குழு என்ன அந்த படத்துக்கு வியாபாரம் ஆகும்னு நினைச்சாங்களோ, எதிர்பார்த்தாங்களோ, அது கண்டிப்பா அதுக்கு மேல கண்டிப்பா ஆகுங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது.